இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான திருக்குறளை சிந்திக்கலாம். என்ன குறள் அப்படின்னா, அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யன். இந்த உலகத்தில் கடினமான காரியங்கள் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நமக்கு முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் என்னென்னா, ஏற்ற கருவிகளும் தக்க காலங்களும் அறிந்து செய்தால் கடினமான விஷயம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதில் ஏற்ற கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆற்றல் வகைப்படும் அப்படின்றாரு. அதில் அறிவுன்றது ஒன்று. நம்ம ஒரு செயலை சிந்திக்கக்கூடியது, ஆராய்ச்சி பண்ணக்கூடியது அறிவு, அது ஒரு கருவி. அப்புறம் ஆண்மை, செயலை செய்வதற்கான மனதைரியம், மன உறுதியோடு இருக்க செய்யறது ஆண்மை. மூணாவது பெருமை, செயலை செய்வதால் ஏற்படும் விளைவுகளை உணர்ந்து அது என்னால் முடியும் என்றது தான் பெருமை. அதுக்கப்புறம் சாம பேத தான தண்ட 4 கருவிகளுக்கு. சாமம்னா நம்ம அன்பாக சொல்கிறது சாமம். பேதம்னா கருத்து வேறுபடும்போது சொல்கிறது பேதம். தானம்னா பொருளை கொடுத்து செய்ய சொல்வது தானம். தண்டம்னா மிரட்டி செய்வது தண்டம். இந்த 7 வகையான கருவி, 3 வகையான ஆற்றல் உணர்ந்து நம்ம செய்யலாம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.